தென்காசியில் இளம்பெண்ணின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து காதல் மிரட்டல் விடுத்த கலர்ஃபுல் பாய் போலீசில் கைதாகியுள்ளார். முகநூல் பழக்கத்தை துண்டித்து வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதால் பித்து பிடித்த இளைஞரின் விபரீத செயல் அம்பலமானது எப்படி? நாகை மாவட்டம் நாகூரை சேர்ந்தவர் 23 வயதான ஹாஜி முகமது. இவருக்கும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் முகநூல் மூலமாக நட்பு ஏற்பட்டுள்ளது. செல்போன் எண்ணை ஷேர் செய்தவர்கள் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசி உள்ளனர். அதில் இருவருக்கும் காதல் மலர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. நேரில் சந்தித்து காதல் மொழி பேசி கொஞ்சியவர்களுக்கு லேசான விரிசல் விழுந்துள்ளது. இந்நிலையில் திடீர் என்று அந்த பெண்ணுக்கு உறவினர் ஒருவருடன் திருமணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு ஹாஜி முகமது உடனான தொடர்பை அந்த பெண் முற்றிலுமாக துண்டித்துள்ளார். பெண் தோழிக்கு என்ன ஆனது, ஏன் பேச மறுக்கிறார் என்று விரக்தி அடைந்த ஹாஜிக்கு அவரின் திருமணம் குறித்து தெரிய வந்தது. பல முறை முயன்றும் அவரிடம் பேச முடியாததால் ஹாஜி முகமது கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். அதுவரை சாக்லேட் பாயாக இருந்த ஹாஜி ஒரு கட்டத்திற்கு மேல் ரகட் பாயாக மாறியிருக்கிறார். அதன் விளைவாக பெண்ணின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து மார்பிங் செய்து அவருடைய உறவினர்களுக்கு அனுப்பி வைத்து மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் உறவினர்கள் தென்காசி மாவட்ட எஸ்பி சுரேஷ்குமாரிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் எஸ்பியின் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் ஆய்வாளர் வசந்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹாஜி முகமதை தேடி வந்தனர். அவர் பயன்படுத்திய செல்போன் நம்பரை கொண்டு ஊரை அறிந்த நிலையில் நாகைக்கு விரைந்த போலீசார் பொறி வைத்து ஹாஜி முகமதுவை கைது செய்தனர். பிறகு அவரை தென்காசிக்கு அழைத்து விசாரித்ததில் குற்றம் உறுதியானதை தொடர்ந்து அவர் மீது 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இளம் பெண்ணின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து காதல் மிரட்டல் விடுத்த கலர்ஃபுல் பாய் போலீசில் சிக்கிய சம்பவம் கடையநல்லூரில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது.